ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெங்காய பொடி. வித்தியாசமாக இருக்கா? பார்க்கலாம் வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு. காஷ்மீரி சில்லி, ஆர்டினரி சில்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். இப்போ வெங்காயம் வந்து சிறு வெங்காயம் 1 கிலோ உரித்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அடுப்பை போட்டுக்கிறேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க போகிறது பெருங்காயம். இந்த பெருங்காயத்தை பாருங்கள், ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்ல சிம்மில் வச்சு வறுபடணும். ஏன்னா அது உள்ள கட்டி பெருங்காயம் உள்ளெல்லாம் ஊடுருவி ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா மொறு மொறு மொறுன்னு வறுபட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணாமையும் இருக்கலாம். நான் அந்த எண்ணெயிலேயே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா போட்டு 2 சேர்த்துன்னுட்டேன். நீங்கள் தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் சிம்மில் வச்சா நல்லா வறுபட்டுடும். ரெண்டுத்துக்கும் அந்த ஃப்ரையிங் டைம் சேம் தான். ஸோ ரெண்டுத்தையும் ஒட்டுக்க போட்டு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறிண்டே இருந்தோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுறது. எண்ணெய் ஊற்றியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் வந்து எதுக்கு ஊற்றிருக்கேன்னாக்கா, வெங்காயத்துக்கு. வெங்காயம் 1 கிலோ உரித்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு நான் 1 கிலோ வெங்காயத்தை உரித்து நல்லா இதுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு 10 to 15 மினிட்ஸ் சிம்மில் போட்டு நல்லா வதக்க விட்டாச்சு. ஆனால் இதில் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி போக நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். இதை ரோஸ்ட் பண்ணினாவிட்டு இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கணும். எல்லாத்தையுமே வறுபட்டது எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கணும். இப்போ நான் போட்டுக்கிறது மிளகா. இதுக்கு எண்ணெயெல்லாம் நான் ஊற்றலை. இருக்கிற அந்த வெங்காயத்துக்கு ஊற்றின எண்ணெயே இருக்கு இல்லையா, அது அதுலேயே கோட் ஆகிக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகிக்கும். இது ரோஸ்ட் ஆனோடனே இதையும் எடுத்து அந்த பருப்புகளோடு போட்டு வச்சு ஆற வச்சிடுறேன் நான். இது ஆறுறதுக்கு எப்படியும் ஒரு 2 hours நீங்கள் கொடுக்கணும். நல்லா ஆறணும். வெங்காயத்தையும் நல்லா ஆற வைக்கணும். இப்போ புளி, இதுக்கு தகுந்த புளி கோதும் கொட்டையும் எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன், உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை முதல்ல நல்லா கொரன்னு அரைச்சிண்டாச்சு. கடைசியில் தான் வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பரபரன்னு அது வராது, இந்த மாதிரி தான் சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும். பட் இதுவே நேரம் ஆக ஆக நல்லா அந்த ட்ரை ஆகிக்கும். அப்படியே நீங்கள் ஒரு 2 hours வெளியில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இது எதுக்கெல்லாம் பயன்படுங்கிறத நான் அழகாக சொல்லியிருக்கேன். கவனித்து அதே மாதிரி பண்ணி பாருங்கள், சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காய பொடி பார்த்தீங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் சாகியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப உதிரியாக, அதாவது பரபரன்னு இருக்காது. பட் நீங்கள் இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணும்போது உள்ள ஸ்டஃபிங்க்கு பண்ணலாம். பராட்டா, ஆனியன் பராட்டா மாதிரி அவசரத்துக்கு எதுவும் இல்லைன்னா இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் இடலாம். நம்பர் 1. நீங்கள் எதாவது காய், கத்திரிக்காய் இல்லை நல்ல ஒரு காரமாக ஒரு இதுவாக ஒரு உதிரியாக நம்ம கறிப்பொடி சேர்த்துவோம் இல்லையா, அதுக்கு இதை சேர்த்தலாம். இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்பர் 3, டெஃபினட்டாக இது இட்லி மீந்தாக்கா நம்மளாம் என்ன பண்ணுவோம், அது உப்புமா பண்ணுற பழக்கம்தான். அதுக்கு இது மேலே தூவி விட்டிங்கன்னா ஒசமாக இருக்கும். இதெல்லாம் எதுவுமே வேண்டாண்ணா இதையே கொஞ்சம் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா சூப்பர் சட்னி, இன்ஸ்டன்ட் சட்னி ஆகிடும். ஸோ எவ்வளோ யூஸ் பார்த்தீங்களா? ஸோ தோழர்களே, தயவு செஞ்சு இதை செஞ்சு பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.